எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய நாமம் இந்த நாளிலே அது மகிமைப்படுவதாக. ஏசாயா எழுதினதான தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. இந்த ஜனத்தினுடைய வழிகளில் நடவாதபடிக்கு, எந்த ஜனம்? பாவத்தின் பிடியில் அகப்பட்டிருக்கிற ஜனம், பாவத்தின் கோரத்தில் இருக்கிற ஜனம், உலக வழிகாட்டுதலின்படி, உலக வழிபாட்டின்படி நடக்கிற ஜனம். இந்த ஜனங்களுடைய வழியில் நடவாதபடிக்கு நீங்கள் இருக்க வேண்டுமானால், வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே கூட பேசி சொல்லி விளம்பின வார்த்தையாவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் நம்ம மேலே அமரணும். சில நேரங்களில் உலகத்தோடு ஒத்து போயிடுவோம். பாவத்தில் இருக்கிற ஜனங்களோடு கூட பாவத்தை செய்கிறவர்களாய் மாறிவிடுவோம். சினிமாவுக்கு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? அதுவும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. சீரியல் பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? ஜஸ்ட் அன் என்டர்டைன்மெண்ட். யாரோ என்னென்னவோ தவறு பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு பாவமா? இதெல்லாம் ஒரு தவறா? உலக வழக்கத்தின்படி, உலக ஜனங்களின் நடக்கையின்படி, தேவ பிள்ளையே, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகத்தின் காரியங்கள் என்னதென்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நீ அதை தெளிவாய் புரிந்து கொண்டு அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா, கர்த்தருடைய கரமும் மேலே அமரணும். கர்த்தருடைய வசனமும் கூட பேசணும். அவருடைய கரம் உன்மேல் அமருமானால், இந்த உலகத்தின் வழிகாட்டுதலுக்கு விலகி தேவன் உங்களை விரும்புகிற பாதையில், நடத்துகிற பாதையில் நடக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் அதுவாய் மாறட்டும். உலகத்தில் நடக்கிற இந்த ஜனங்களின் நடக்கையின்படி, வழக்கத்தின்படி நாங்கள் நடவாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி, அந்த கரத்தை எங்கள் மீது வைத்து எங்களோடு கூட பேசி அவருடைய பரிசுத்தத்தின் பாதையில் நடப்பதற்குரிய ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, தேவனிடத்தில் கேளுங்க. அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை ஏற்ற பாதையில் கொண்டு செல்வார். அவருடைய கரம் உங்களை வழி நடத்தும். தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த உலக வழக்கத்தின்படி அல்ல, உலக பழக்கத்தின்படி, அந்த ஜனத்தின் வழியின்படி நாம் நடக்கிற கூட்டங்களாக இராமல், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை, அழைக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுக்கேற்றபடி நடக்க கடவோம். அவருடைய கரம் நம்மேல் அமரட்டும். அவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசட்டும். தேவன் உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளின்படி உடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. என் தேவனுடைய கரம் தம்முடைய ஜனத்தின் மேல் அமர்ந்து தம்முடைய வசனத்தை நீர் பேசி விளம்புகிற வார்த்தையின்படி நடக்கத்தக்கதாக, இந்த ஜனத்தின் நடக்கையின்படி, வழக்கத்தின்படி நடவாமல் கர்த்தருடைய பரிசுத்தத்தின் பாதையில் நடக்க, தேவனை பின்பற்றி செல்ல உடைய ஜனங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வெளியே வர உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவ பிள்ளையே, இந்த ஜனத்தின் வழக்கத்தின்படி அவங்க கூட இருந்தா என்ன, போனா என்ன, நண்பர்களோடு கூட போய் வந்தா என்ன, அந்த குடும்பத்தோடு கூட போய் வந்தா என்ன, இந்த ஜனத்தின் வழக்கத்தின்படி அல்ல, தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமர்ந்து அவர் பேசி சொல்லுகிற வார்த்தையின்படி நடவுங்கள். அவருடைய பாதையில் நடவுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். God bless you. God bless you. God bless you.